தொ- எதிர்க்கட்சியினர் பேசிய பிறகு முதலமைச்சர் பேசியிருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் தொடர்ந்து செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இடம் ஒதுக்கியது தொடர்பாக தனது முதல் குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் முன்வைத்து தனது கேள்விகளை தொடுத்து வருகிறார். முதலமைச்சர் முன்னதாக விளக்கம் அளித்திருந்தார். அதில் தாவேகாவினர் அனுமதி கேட்ட இடம், அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாதுகாப்பு, தாவேகாவினுடைய செயல்பாடு, அந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்த பிழை உள்ளிட்டவரெல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கூடிய சூழலில் வேலுச்சாமிபுரம் கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன என்பதை பேரவையில எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைக்கிறார். ஏனெனில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக கூட்டம் நடத்துவதற்காக கரூரில் இடம் கேட்டிருந்த இடம் வேறு, ஆனால் காவல்துறை கொடுத்திருந்த இடம் வேறு என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் கரூரில் ஆளும் கட்சியை தவிர, திமுகவை தவிர வேறு மாற்றுக் கட்சியினர் யாரேனும் கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற வேண்டிய அவலநிலை இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உரிய கரூரில் கல்யாணம் என்றால் மார்பில் சந்தனம் பூசிக் கொள்வது போல் உள்ளது, கூட்டணிக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு விமர்சனம் கேவலமான அரசியலாக என்று இருக்கிறது என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சியினர் பேசிய பிறகு முதலமைச்சர் பேசியிருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். விஜய் ஏற்கனவே 4 கூட்டங்களை நடத்தியுள்ளார் என்றும் அதன் அடிப்படையில் கரூருக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என தமிழக அரசிற்கு தெரிந்திருக்கும் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் அடுக்காக கரூர் விவகாரம் தொடர்பாக அரசினுடைய செயல்பாடுகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இதற்கு அரசின் சார்பில் அமைச்சர்களும் பதிலளித்து வருகிறார்கள். குறிப்பாக 4 இடங்களில் எந்த சம்பவம் நடக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த ஊர்களில் எல்லாம் பலர் மயக்கமடைந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி ஒரு குறிப்பை அவையில் தெரிவிக்கிறார். தேவையில்லாமல் பொத்தம் பொதுவாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவீர்களா என முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் முன்வைத்திருக்கிறார். திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் என நடைபெற்ற கூட்டங்களில் எந்த சம்பவம் நடைபெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிறார். ஆனால் நாமக்கல்லிலும் திருச்சியிலும் பலர் மயங்கி விழுந்தனர் என்ற ஒரு தகவல் இருப்பதையும் அவையில் பதிவு செய்வதாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக வைக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அவையில எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய சூழலில் அதிமுகவினரும் திமுகவினரும் மாறி மாறி அவைக்குள்ளாக தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கக்கூடிய சூழலில் ஒரு சிறு அமளி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக பேசக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சர் கூட்டணிக்காக நாங்கள் பேசுவதாக கூறியதை அவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். மேலும் கூட்டணிக்காக ஏதும் பேசவில்லை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நோக்கத்தில் மக்களுக்காக பேரவையில் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் பேசுவதாகவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரவையில் இந்த கருத்தை முன்வைத்ததாக தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறை அந்த இடம் நெருக்கடி மிக்கது என ஏற்கனவே கூறியிருந்தது, அதை தாவேகாவிற்கு கொடுத்தது ஏன் என்ற கேள்வியை மீண்டும் பேரவையிலாக முன்வைத்திருக்கிறார். கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் துணை முதலமைச்சர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டவர்கள் மக்கள் கூட்டம் நடத்தி பேசியிருக்கிறார்கள் என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் அவையில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது அந்த இடத்தில் கூட்டம் நடத்தியும் மக்கள் சந்திப்பும் நடத்தியிருக்கிறார். அந்த இடத்தை தாவேகாவிற்கு வழங்காதது ஏன், அவர்கள் கேட்ட இடத்திற்கு மாற்றாக வேறொரு இடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது அவையில் வைத்திருக்கிறார். அதிமுகவுடைய குற்றச்சாட்டு என்பது தொடக்கத்தில் இருந்தே கரூர் விவகாரத்தில் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டாக தான் இருக்கிறது. பேரவைக்குள்ளாகவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிலும் முதல் குற்றச்சாட்டாகவே கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகாவிற்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதை கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். மேலும் தாவேகாவினர் முதலில் கேட்ட இடம் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் உள்ளிட்ட பகுதிகள், அந்த ரவுண்டானா பகுதி, அந்த பகுதியில 3 புறங்களும் செல்வதற்கான இடம் வசதி இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்தை தான் தாங்கள் விரும்பியதாக தாவேகாவினரும் தெரிவித்திருந்தனர். ஆனால் காவல்துறையினர் அந்த இடத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்ததன் காரணமாகவே தாவேகா கூட்டம் நடத்துவதற்கு வேலுச்சாமிபுரத்திற்கு வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டதாகவும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்த சூழல்ல தற்பொழுது தாவேகாவுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அவர்கள் கேட்ட இடத்திற்கு மாற்றாக
வேலுச்சாமிபுரத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனுமதி வழங்கியதற்குரிய காரணம் என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் மயங்கியவுடன் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் பதிவு செய்திருக்கிறார். நள்ளிரவு 1 மணிக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட தளங்களில் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசு சார்பாக அரசினுடைய செயலர்கள் பதிலளித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றமும் பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழலில் மக்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் மக்கள் மன்றத்தில் கேள்வியாக எதிர்க்கட்சியாக முன்வைப்பதாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் அரசு மீதான கேள்விகளாகவே அடுக்கடுக்கான கேள்விகள் அமைந்திருக்கின்றன. இடம் தேர்வு செய்யப்பட்ட கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக இரவு நேரத்தில் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை மேற்கொண்டதுடைய அவசரம் என்ன என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். முன்னதாக இந்த உரையினுடைய தொடக்கத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரையில் அத்தனை உடல்களையும் வைத்திருக்கக்கூடிய இடவசதி இல்லாததன் காரணமாக அதிகாலை 28ஆம் தேதி அதிகாலை 1:40 அளவுல அந்த பிரேத பரிசோதனை நிகழ்வு தொடங்கியதாகவும் 28ஆம் தேதி பிற்பகல் 1:10 அளவில் தான் அந்த பிரேத பரிசோதனை நிறைவுற்றதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியருடைய சிறப்பு அனுமதி பெற்று இந்த உடற்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டது என்றும் எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விக்கு முன்னதாகவே அவைக்கு விளக்கம் அளிக்கும் விதத்தில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்துரைத்திருந்தார். இந்த சூழலில் அதை மேற்கோள் காட்டி கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்தது ஏன், பிரேத பரிசோதனையில் காட்டிய அவசரம் ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மறுநாள் காலை 8 மணிக்குள் மொத்த உடலையும் பரிசோதனை செய்துள்ளனர் என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். 39 பேரின் உடல் 8 மணிக்குள்ளாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், ஒரு உடலை உடற்கூறாய்வு செய்வதற்கு 1.5 மணி நேரம் ஆகும், எப்படி ஒரே நேரத்தில் 39 பேருடைய உடலும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.